மனிதர்களின் அடக்குமுறைன்னு விளங்குதா? முஸ்லிம்கள் எவனும் பயப்படக்கூடாது. எவெல்லாமோ ஆட்சிக்கு வந்துட்டாலும் என்ன ஆகும்? ஒண்ணு கிழிக்க முடியாது. ரொம்ப மனிதர்களின் அடக்குமுறைகள் விட்டு காப்பாற்றியா அல்லாஹ்னு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. அந்த நம்பிக்கை முஸ்லிம்கள்ட்ட இல்ல. மீண்டும் இவனே ஆட்சிக்கு வந்துட்டா என்ன ஆகும்? என்ன செய்வோம்? அப்படின்னு நம்ம உயிர் அவங்க இல்லையா? அப்படி யோசிக்க மாட்டீங்களா? அட ஏன் உயிர் அவங்க இல்லையா இருக்கு? எனக்கு ரிஸ்க் அளக்கிறது அவன் அளக்கிறான். இப்படி யோசிக்க மாட்டீங்களா? முஸ்லிம்களே பயப்படுறாங்க. மீண்டும் அவனே ஆட்சிக்கு வந்துட்டா பள்ளிவாசலை இடிச்சுட்டாங்கன்னா அப்படின்னு பயம். நம்ம மக்கள் அல்லாஹ் தஆலா பள்ளிவாசலுக்கு இடிக்கும் மொழியா பாத்துட்டு இருக்கான். அவன் கைய கால முடக்க வேண்டியது. இஸ்லாத்தை புரிந்து கொள்ள லா எதற்கும் மல்லல்ல இதாத்ததைத்தும் ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் நேரான வழியில் நடந்தால் வழிகட்டவர்கள் உங்களுக்கு எந்த இடையூறும் செய்ய முடியாது. ஓட்ட லட்சம் ஓட்ட இருக்க ஓட்ட நபி வழி இல்லையே, தொழுகை இல்லையே, தௌஹீத் இல்லையே, கண்ட அவுலியாட கையேந்திட்டு இருக்கிய, படைத்தவனை விட்டுட்டு படைக்கப்பட்டவனை போய் கேட்டுட்டு இருக்கிய, ஒரு தாயத்தை நம்புறிய, தகட நம்புறிய. யோசிச்சு பாரு, நீ நேர்மையாக நடந்தால் உன்னை எவனும் எதுவும் செய்ய முடியாது. ஞாபகம் இருக்கு.